வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலையில வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து எழுந்த உடனே பால் ஆத்துறதுலேருந்து அ சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டின்னர் லஞ்ச், டின்னர் எல்லாம் பண்ற மாரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, என் 2வது பையனுக்கு பர்த்டே. செகண்ட் பர்த்டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 30. ஸோ மார்ச் 30 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி நான் போடுறேன். ரொம்ப லேட்டு, அதுக்கு மன்னிச்சிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு வீடியோவாக போட்டுட்டு வரத்துக்கும் என்னோடய ஃபோன் ப்ராப்ளம் அது இது மைக் ப்ராப்ளம் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே, நம்ம எடுத்த வீடியோ இன்றைக்கி போடுவதுக்காக எடுத்தேன். ஸோ பர்த்டேக்கு அம்மா வந்திருந்தாங்க, பாப்பா பர்த்டேக்கு. காலையில் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்காங்க, நான் மட்டும் கிச்சன் நின்றுட்டுருக்கேன். இதை பற்றி யாருன்னா யோசிச்சிங்களா? உங்க அப்பா மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, ஒரு குட்டி பையன். அவனுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. அவர் தான் இன்னைக்கு பர்த்டே பேபி. ஸோ எல்லாம் ரிலாக்ஸா எழுந்துட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ பர்த்டே பேபி அவங்க அப்பா கொஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு நான் பால் ஆற்றினேன். அப்புறம் வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டேன். அது வரைக்கும் அவங்களுக்கு எடுத்த புது ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. பர்த்டே பாய் ட்ரெஸ் இது தான். ஸோ பர்த்டேக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஒருத்தவங்களுக்கு மட்டும் எடுத்தா பாப்பா ஃபீல் பண்ண போறான்னு சொல்லிட்டு பெரியவனுக்கும் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கறதுக்கோசரம் காலையில எடுத்து போட்டும் பார்த்தாச்சு. ஸோ போட்டுகிட்டே இருந்தால் அழுக்காயிடும் சொன்னால் கேட்கல, அடம் பிடிச்சி கழட்டியாச்சு. பர்த்டே பேபிக்கு காலையில தலையெல்லாம் வாரி விட்டு ஸோ பூவெல்லாம் வச்சு அழகு பார்த்தாச்சு. என்ன ஆம்பளை பையனுக்கு பூ வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஆசை இதுதான். பொம்பளை பசங்க இல்லாத வீட்டில் ஆம்பளை பசங்க தான் வச்சு செய்வாங்க. பொண்ணு ட்ரெஸ்ஸு போடுறது, தலை வர்றது, பொட்டு வைக்கிறது, குடுமி போடுறது, அப்படி இப்படின்ட்டு வளையல் போடுறதுன்ட்டு. ஸோ அப்படி ஒரு அமக்கலம் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. ஃபஸ்ட் பையனுக்கும் அதே தான் பண்ணோம். மொட்டை அடிக்கிற வரையும் அவருக்கு பூ வச்சுட்டு இருந்தோம். ஸோ இவனுக்கு அப்படி தான் ஃபஸ்ட் மொட்டை அடிக்கிற வரைக்கும் வைக்கலாம், அதுக்கப்புறம் வைக்க மாட்டோம். ஸோ அது வரைக்கும் நல்லா ஆசையாக அழகு பார்க்கலான்ட்டு. ஸோ அவருக்காக வந்து ரெட்டை குடுமி போட்டு பூ வச்சு சமைக்கி விட்டாருந்தான். ஸோ சண்டே அவருக்கு பர்த்டே வந்துச்சு. ஸோ சண்டே அன்னைக்கு நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போனோம். இங்கே இருக்கிறதுலே பெரிய மீன் மார்க்கெட் இதுதான். ஸோ ஆவடியில் வந்து மீன் மார்க்கெட் இது பெருசு. வெளியே வந்து உயிருள்ள மீன் அது ஏதோ அப்படியே துள்ளிகிட்ருக்கும். அந்த ஒரு மீன் வைப்பாங்க. எப்போவுமே போகும்போது கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம். பசங்க ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க. என் 2 பசங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அதை. ஸோ எல்லா பசங்களும் வர பசங்களும் அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் மீன் வாங்கலாமா, எறா வாங்கலாமா, சிக்கன் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமான்னு கன்ஃப்யூஸ்லேயே போய் மீன் மார்க்கெட்டில் நின்னாச்சு. ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய மீன் சாப்பிட்டா ஆகாது, கால் வலிக்கும் சொல்லிட்டு என்னன்னு யோசித்தோம். அப்புறம் எறா வாங்கலாமா பசங்களுக்குன்னு நம்ம யோசித்தோம். கடைசியில் வந்து சின்ன மீனும் எறாவும் வாங்கிட்டோம். ஸோ எறா ஃப்ரை பண்ணிக்கலாம், மீன் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்படியே வந்தோம். சரி இளநீர் குடிக்கலாம், இளநீர் கடை நிறுத்தினோம். விலையை கேட்டோம். சரி நம்ம கடையான போய் குடிச்சுப்பா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது வந்து மீன் மார்க்கெட்டு எதிர்க்கிற இளநீர் கடை. விலை கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க, அதனால் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே மார்க்கெட்டில் போயிட்டு எல்லா கடைக்கு போயிட்டு முட்டைலாம் வாங்கிட்டு அப்படியே இளநீர் கடைக்கு வந்து இளநீர் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு இளநீர் குடிச்சிட்டு வெயிலுக்கு எப்பவுமே வெளியே வந்தால் இது எங்களுக்கு நடக்கிறது தான். ஸோ இளநீர் கடையில் இளநீர் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை கொடுத்தாச்சு. உட்காந்து வீடா யாராவது எறா உரிக்க கொடுத்துட்டோம். ஸோ எப்பவுமே வாங்கினா அவங்க தான் உரிப்பாங்க, நான் உரிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம், அது ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருக்குமா, அதனால் அதை தொடமாட்டேன். அப்புறமேட்டு வந்து முட்டை பசங்களுக்கு செஞ்சாச்சு. அவர் குட்டி முட்டை கேட்பாங்க பெரிய பையன், அவங்களுக்கு குட்டி குட்டி முட்டையும் அப்புறம் பெரிய முட்டை ஒன்று சின்ன பையனுக்கும் செஞ்சாச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து மீன் வாங்கணும் சொல்லிங்களா, அந்த மீன் செட் ஆகாது சொல்லிட்டு அவங்களுக்காக மட்டன் வாங்கினோம். ஸோ மட்டன் குழம்பு வச்சுட்டு எறா ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இது வந்து கொஞ்சம் வீட்டில் அம்மா இருக்காங்க, அவர் இருக்கான்றதுனால இன்றைக்கி நல்லாவே எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு சமையல் செய்கிறதுக்கு. அதுக்குமே வந்து பாப்பா தூங்க வைக்கிறதுக்கும் டிஃபன் ஊட்டுறதுக்கும் நான் தான் போகணும். குட்டி பையன் வந்து அதிகமாக டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. டிஃபனில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எதுவுமே சாப்பிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அவங்க அப்படியே அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க, வந்தால் சரியாயிடுவாங்க சொல்லிட்டாங்க. ஓகே, நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தொக்கு பண்ணியாச்சு, கொஞ்சம் வறுத்தாச்சு, 65 மாதிரி கொஞ்சம் போட்டேன் பசங்களுக்காக. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லன்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக போதும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். பர்த்டே வச்சு செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து
ஐஸ்கிரீம் வாங்கணும். ஐஸ்கிரீம் வந்து எல்லாருக்குமே வாங்கணும், டோட்டல் ஃபேமிலிக்கே. ஸோ எல்லாருக்குமே ஒன்று ஒன்று அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துடலாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் சின்ன சின்ன பாக்ஸ் வந்துட்டு நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேருக்காக ஒரு ஃபேமிலி பேக் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கினோம். ஸோ இது எல்லாமே செப்பரேட்டாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு. நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அப்படியே எல்லோரும் குட்டி பாப்பாவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து செம அழகாக சாப்பிட்டாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. நீங்களே பாருங்கள், அப்படியே வாயெல்லாம் பூசிட்டு செமையாக இருக்காங்களே. பர்த்டே பாய் என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கள் அம்மா வீடியோ எடுக்க போனால் எடுக்காதம்மா என்ன அப்படின்னுட்டாங்க. சரிம்மா லைட்டாக எடுத்துகிட்டு வந்தால் இதான் எங்கள் அம்மான்னு காட்டணும் இல்லையா. அப்புறமேட்டு வந்து நாங்களும் கிளம்பியாச்சு, பர்த்டேக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து கேக் வாங்கிட்டு வந்து கேக் வெட்ட வேண்டியது தான். ஸோ நான் வந்து இதுதான் பர்த்டேக்கு நான் என் பையனுக்கு போடுற பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு அவ்வளோதான். ஸோ ஸாரீ கட்டணும், ஸாரீ கட்ட டைம் இல்லைங்க. நான் எப்போ ஸாரீ கட்டியிருக்கேன், நான் ஸாரீ கட்டணும்னு ஆசைப்படுவேன். ஸாரீ கட்டிட்டு கோயிலுக்கு போவேன், ஸாரீ கட்டிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், ஃபோட்டோக்கெலாம் நிற்கணுன்ட்டு. ஆனால் எனக்கு வேலை இந்த கிச்சனில் நிற்கிற எனக்கு செட் ஆகாது. அதனால் வந்து நான் ஸாரீ கட்டுறதில்ல. ஸோ மேக்ஸிமம் வந்து புது டாப் புது சுடிதார் இருக்கோ அதை போட்டுறது. எல்லா பசங்களுக்கும் அப்படி தான், பெரியவனுக்கும் அப்படி தான். ஃபஸ்ட் டைம் தான் ஸாரீ கட்டினேன், சின்ன பாப்பாவுக்கும் ஃபஸ்ட் டைம் தான் ஸாரீ கட்டினேன். அப்புறம் முடிச்சாச்சு. இவர் வந்து ஆட்டம் போட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. சரி தூங்கட்டும், அப்புறமா கேக் வெட்டும் போது அழுதுகிட்டே இருப்பாங்க பார்ப்பாங்க சிலன்ட்டு. ஸோ நல்லா தூங்கி எழுந்தாங்கன்னா அந்த இது இருக்காது. அப்புறமேட்டு வந்து கேக் வாங்க கிளம்பிட்டோம். வாங்க கேக் ஷாப்புக்கு போகலாம். ஸோ நாங்கள் வாங்க போகிற கேக் ஷாப் இது தான். ஸோ இங்கே போயிட்டு முதல்ல கேக்கு டிசைன்ஸு அந்த ரேட் எல்லாம் பேசணும். ஸோ இங்கே இருக்கிற கேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் பார்த்து செலக்ட் பண்ணி பேசுனதில் வந்து பெருசாக எங்களுக்கு செட் ஆகலை. அப்புறம் அந்த கேக் ஷாப் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேக் ஷாப் வந்துச்சு, பெரிய இதோட பெரிய கடை. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கேக் செலக்ட் பண்ண ஆரம்பித்தோம். செலக்ட் பண்ணிவிட்டு சின்ன சைஸ் கேக் தான் வாங்கினோம். ஓகே, நிறைய பேர் வீட்டில் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே பெருசாக வாங்கி வாங்கி என்ன ஆகுதுன்னா வாங்கிட்டுமே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் ஸோ ஓகே சின்னதாக வெட்டலாமே சொல்லிட்டு எல்லாேருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சின்ன கேக் ஆர்டர் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ செலிப்ரேஷன் பிகினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, செம்ம என்ஜாய்மெண்ட். பாப்பாவுக்கு வந்தோடனே புது ட்ரெஸ்லாம் போட்டு எல்லோரும் அவங்க ஆயா பெரியம்மா பெரியப்பா எல்லோரும் வந்தாங்க, அக்கா அண்ணா எல்லோரும் வந்தாங்க. ஸோ எல்லோரும் வச்சுட்டு நாங்கள் கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவை விட அவங்க அண்ணன் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பையன் விட்டு அவன் கேக் வெட்டிடுவான் போல். அப்படியே ரெடியாக இருக்கா கேக் சாப்பிட்றதுக்கு. வாங்க கேக் வெட்டி பார்க்கலாம். கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கேக் எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேக் குடிச்சிட்டு கிஃப்ட் கொடுக்க வேண்டிய கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க பெரியம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பாப்பா கொஞ்சம் கேக் ஊட்டி விட்டாங்க எல்லோரும். ஸோ எல்லோருக்கும் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போக வேண்டிய வேலை தான். ஸோ கேக்கில் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கேக் முதல்ல எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுவே கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. வீட்டில் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் பர்த்டேக்கு வெட்டது அந்தளவுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கா. செகண்ட் பெட்டை ஓரளவுக்கு அவங்க விவரம் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது ஒரு புதுசாக இருந்துச்சு. அவங்களும் கூட சேர்ந்து கட்ட ஆரம்பித்தாங்க ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு. ஸோ பாட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கூடயும் ஸ்டில் எடுத்துட்டோம். அவருக்கு வந்து இதுதான் சான்ஸ்ன்ட்டு நல்லா ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவர். இதுக்கு மேலே நாங்கள் அந்தளவுக்கு நிறைய ஸ்வீட் தரமாட்டோம், ஆகாது அப்படி சொல்லிட்டு. சந்தில் என் பெரிய பையன் கேக் பக்கத்தில் உட்காந்து ஆட்டையை போட்டுட்ருக்கான். கேக் விட்டு அசரவே இல்லை. ஸோ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறத வேண்டியிருந்தேன். பிரசாதம் செஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து கேசரி தான் செஞ்சேன் பிரசாதமாக. அதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பாப்பா பேரில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு கோயில் அடிச்சுட்டு பாப்பாவும் நல்லா சுற்றி விட்டுட்டு வீட்டில் அந்தளவுக்கு விளையாட இடம் எல்லாம் சொல்லிட்டு வெளியே கோயில் நல்லா விளையாடாங்க, செம்ம என்ஜாய் பண்ணாங்க அவங்க அண்ணாவும் பாப்பாவும்.
ஸோ கொஞ்ச நேரம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு வீடியோ போடலன்னு சொல்லிட்டு சேனல் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ போடலனாலும் என்ன மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது. எங்கள் ஊர் கோயில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா பாபா, டேக் கேர், ஐ லவ் யூ.